Hi friends, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இந்த RNBF டிவி சேனல் ஊடாக எங்களது வீடுகளில் பாவிக்கின்ற சலவை இயந்திரம் என்று சொல்லுகின்ற வாஷிங் மிஷின் இது சம்பந்தமான சில தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக எங்களோட வீடுகளில் காணப்படுகின்ற வாஷிங் மிஷின் அதில் அதிகமாக ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிழைகள், இதுகளை நாங்களே டெக்னீஷியன் இல்லாமல் எங்களோட டெக்னிக்கல் மைண்டை வச்சு நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய சில ட்ரிக்ஸ்களை நான் இங்கே சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்பு தான் எனது இது மாதிரியான தேடலுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாகவும் அதே போல் முன்னேற்றத்துக்கு அது ஒரு காரணமாகவும் அமையும் என சொல்லிக்கொண்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது சிங்கர் வாஷிங் மிஷின். இதில் பாருங்கள், சிங்கர் வாஷிங் மிஷின் மென்ஷன் காட்டப்பட்டிருக்குது. இது ஸ்பின் சைட், இது டைமர், இது வாட்டர் இன்டர்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி இது வாஷ், இது ட்ரெயின், இது தண்ணி அவுட் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் இது காணப்படுது இதில். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், வாஷ் செலக்டர்னு ஒன்று இருக்குது. இது செலக்டர் சுவிட்ச். எங்களுக்கு நார்மல் தேவைன்னா நார்மலுக்கு வச்சுக்கொள்ளணும், ஸ்ட்ராங்குன்னா ஸ்ட்ராங்கு வச்சுக்கொள்ளணும், அது தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணும். இது வாஷ் டைமர். இந்த வாஷ் டைமரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு சாதாரணமாக 1, 2, 6, 3, 6, 9 இப்படி 15 நிமிஷம் வரைக்கும் இதில் நாங்கள் கழுவிக்கொள்ளலாம். இதை செலக்ட் பண்ணி சாதாரணமாக 15 நிமிஷம் வச்ச பிறகு திரும்பவும் எங்களுக்கு இன்னொரு தரம் அதை கழுவ வேண்டிய தேவை ஏற்படும் என்று சொன்னால் அப்போ நாங்கள் திரும்பியும் ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்ப 15 நிமிஷம் வச்சு கழுவிக்கொள்ளலாம். இப்போ இந்த மெஷினில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ எங்களோட வயர் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ப்ளக்கை நாங்கள் இப்போ முதல்ல பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பவர் சப்ளையோட ஏற்கனவே கோட் வேரில் பவர் கனெக்ட் பண்ணப்பட்டிக்கு இப்போ சப்ளை நாங்கள் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷினுக்கு கரண்ட் வருதான்றத பார்க்கணுமில்வா, அதுக்காக நான் முதல்ல வாஷ் பண்ணுற பக்கம் செலக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வேலை செய்கிற மாதிரி இல்லை, ஹம்னு ஒரு சத்தம் வருது. இதுக்கும் அடுத்த ஸ்பின் பக்கத்தை ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அது வேலை செய்தான்னு பார்ப்போம். இப்போ கரண்ட் வருதான்றதை பார்க்கலாம்ல, அப்போ அதுக்காக ஆன் பண்ணிப்போம். ரைட், ஓகே. இந்த பாருங்கள், ஸ்பின் பக்கம் வேலை செய்யுது. அப்போ எங்களுக்கு ரைட், இப்போ மோட்டருக்கு மிஷினுக்கு கரண்ட் வருது. அப்போ இதில் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஸ்பின் பக்கம் நல்லா வேலை செய்யுது, பிரேக் ஷூ அதுகள் எல்லாம் தெளிவாக வேலை செய்யுது. இப்போ நான் நினைக்கிறேன் இதில் கழுவுற பக்கம்தான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் வாஷ் பண்ணுறாங்க அந்த கழுவுற பக்கம் டைமரை ஆன் பண்ணுவோம். ரைட், ஆன் பண்ணினாலும் இப்போ செலக்டர் சுவிட்ச் நார்மலில் இருக்குது. இப்போ பார்த்தா லேசான ஹம் சத்தம் கொண்டு வருது, பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது கையால் தான் நாங்கள் ரொட்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை காணப்படுது, பார்ப்போம். டைமருடைய ஃபங்க்ஷனும் சரியாக வேலை செய்யுது. சப்ளை போகிற நேரம் ஹம் சத்தம் வருது. இப்போ நாங்கள் கையால் பார்ப்போம். இப்போ தான் கையால் தான் நாங்கள் சுற்றிட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ என்னண்டா, ரைட், இப்போ டைமர் ஆஃப் பண்ணுவோம். இப்போ அநேகமாக இந்த மெஷினில் இப்போ உள்ள கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், ஒன்று வாஷ் பக்கம் இருக்கிற மோட்டரோட ஸ்டார்டிங் கோயில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அந்த மோட்டருக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற கெப்பாசிட்டர் வீக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக மோட்டர் ஸ்டார்டிங் கோயில் வீக்குன்னு சொன்னால் அதை சாதாரணமாக எங்களால் கண்டுகொள்ள முடியாது. உண்மையிலே ஒரு டெக்னீஷியன் கட்டாயம் தேவை. இந்த டெக்னீஷியனை வச்சு தான் அது மல்டிமீட்டரை வச்சு, டிஜிட்டல் கிலோமீட்டரை வச்சு, அதில் ஓம்ஸ் அளவுகளை வச்சு டெக்னீஷியன்மாருக்கு அது லேசான முறையில் கண்டுகொள்வாங்க.
அது தவிர சாதாரணமாக நாங்கள் எங்களோட மைண்டுக்கு எட்டிய முறையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு சொன்னால் கெப்பாசிட்டரை பொதுவாக எல்லோரும் மாற்றக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக எங்களை வீடுகளில் காணப்படுகின்ற சீலிங் ஃபேனாக இருக்கலாம், அல்லது டேபிள் ஃபேனாக இருக்கலாம். இதுகளுக்கு அது மெதுவாக அந்த ஃபேன் வேலை செய்கிற நேரம் நாங்களே அந்த கெப்பாசிட்டரை அநேகமானவர்கள் மாற்றிக்கொள்கிறாங்க. அது மாதிரி இந்த மெஷினுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் கெப்பாசிட்டர் மாற்றுறது ஒரு சிம்பிளான வேலை தான். அப்போ நான் அந்த கெப்பாசிட்டர் தான் பெஸ்ட் கட்டமாக முதல் கட்டமாக அந்த கோயிலை பார்க்குறதுக்கு முதல் கெப்பாசிட்டரை கண்டிஷன் ஒருக்கா பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் கையால் தான் அந்த மோட்டரை சுற்றி விட்டேன், அது வேலை செய்யுது. ஆனால் கெப்பாசிட்டர் கண்டிஷன் ஒருக்கா பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும் சொன்னால் இப்போ நான் கெப்பாசிட்டர் சம்மந்தமாக உங்களை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கெப்பாசிட்டரை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முதல் இந்த அநேகமாக இந்த மெஷினில் வரக்கூடிய கெப்பாசிட்டர் எல்லாம் டபுள் கேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பின் பண்ணக்கூடிய சைடுக்கும் வாஷ் பண்ணக்கூடிய சைடுக்கும், அதாவது கழுவக்கூடிய பக்கமும் ட்ரையர் பண்ணக்கூடிய பக்கமும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கெப்பாசிட்டரில் தான் அநேகமாக மெஷினோட வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் காணப்படும். இதுக்கு என்ன நிலப்பாட்டில் கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் எப்படியும் கலட்டி பார்ப்போம். கெப்பாசிட்டர் சிங்கிள் கெப்பாசிட்டராக யாராவது ரிப்பேர் பண்ணி பொருத்திக்கிறாங்களா அல்லது டபுள் கெப்பாசிட்டர் தான் வந்திருக்கான்னு சொல்லி நாங்கள் கலட்டி பார்ப்போம். இப்போ இதில் ஸ்க்ரூவை பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த ஸ்க்ரூவை கலட்டுறதுக்கு முதல் சேஃப்டி எங்களோட ஃபஸ்ட்டு காலுக்கு சேஃப்டி நாங்கள் அணிஞ்சு கொள்வது கட்டாயம் தேவை. அது மாதிரி இந்த பவர் கோடை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஏனெண்டா சப்ளை நாங்கள் அங்கே கெப்பாசிட்டி லைனை பார்க்க வேண்டியிருக்குது, அதை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட், இப்போ பவர் டிஸ்கனெக்ட் ப்ளக் கழட்டியாச்சு. இப்போ செப்ரேட்டாக நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். இப்போ அடுத்தது பிறகு இந்த பின்பக்கம் கெப்பாசிட்டர் பகுதியினுடைய பக்கத்தை கலட்டுவோம். இந்த 3 ஸ்க்ரூ இருக்கும் அநேகமாக, இதை கலட்டி ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். அநேகமாக அந்த கலட்டக்கூடிய ஸ்க்ரூவெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம். இன்னும் நல்லா கலட்டிட்டு அப்புறம் அந்த கவரை கலக்குவோம். போகலையும் பாதுகாப்பாக. இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கெப்பாசிட்டர் இந்த பக்கமாக தான் இருக்குது. இதில் அதாவது கழுவுற பக்கமும் புளிகிற பக்கம் ரெண்டும் சேர்த்து ஒயர் கனெக்ஷன் ஒன்றா இருக்குது. இப்போ பாருங்கள் கெப்பாசிட்டர் இதை பார்ப்போம். இதில் தனித்தனியாக இப்போ இந்த மெஷினுக்கு தனித்தனியாக கெப்பாசிட்டர் பொருத்திக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை 8 ப்ளஸ் மைனஸ் போட்டு கிடக்குது. இது அநேகமாக எப்படியும் உங்களுக்கு இது ஸ்பின் பக்கம் வரக்கூடிய கெப்பாசிட்டர்னு நினைக்கிறேன். இதை பார்ப்போம். ரைட், இதில் போட்டு கிடக்குது 12.5 போட்டிக்கிறாங்க. அந்த கெப்பாசிட்டர் அளவு யூஎஃப் அல்ட்ரா ஃபெரட் வெளித்தாளின்னு கிடக்குது. அப்போ அநேகமாக இந்த கெப்பாசிட்டர் தான் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இதுக்கு ஸ்பின் பக்கம், அதாவது ட்ரையர் பக்கம் நல்லா வேலை செய்கிறபடியாக அந்த கெப்பாசிட்டரில் நாங்கள் கையடிக்க தேவையில்லை, அதை உங்களுக்கு அப்படியே செப்ரேட் பண்ணிடுவோம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ வாஷ் பக்கத்துக்கு வரக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் ட்ரையர் பக்கம், அதாவது ஸ்பின் பக்கம் வரக்கூடிய கெப்பாசிட்டர் அளவு எப்பயும் குறைவாக இருக்கும். 5 அல்லது 6 EF 5 EF அப்படி தான் இருக்கும். வாஷ் பக்கம் வரக்கூடிய கெப்பாசிட்டர் அநேகமாக, கழுவக்கூடிய பக்கம் வரக்கூடிய கெப்பாசிட்டர் அநேகமாக 12 அல்லது 10 அப்படி அதிகமான கொள்ளளவியை கொண்டதாகத்தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு புளிகிற பக்கம், அதாவது ட்ரையர் பக்கம் பிரச்சனை இல்லாதபடியாக அந்த கெப்பாசிட்டரை நாங்கள் செப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ கழுவுற பக்கம் உரிய கெப்பாசிட்டரை நாங்கள் எடுத்து பார்ப்போம் இது வீக்காக இல்லையான்னு சொல்லி. இப்போ நாங்கள் முதல்ல கெப்பாசிட்டரை இதுக்கும் ரிமூவ் பண்ணி நாம் செக் பண்ணி பார்ப்போம் இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கெப்பாசிட்டரை நாங்கள் கலட்டிக்கொள்ளலாம். ஒயரில் ரிமூவ் பண்ணி தானே இருக்குது சேஃப்டியாக. ரைட், ஓகே, இது ஒரு ஒயர். அது மாதிரி இதை கலட்டி இப்போ இதை எடுப்போம். ரைட், இப்போ கெப்பாசிட்டரை தனியாக எடுத்தாச்சு, செப்பரேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம் என்ன 12.5 இருக்குது. இது என்ன செக் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி.
இப்போ நான் இதில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் இந்த சீரியல் கோட் வயர் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேன். அந்த கோட் வயர் மூலமாக நாங்கள் பார்ப்போம் இந்த பவர் கோடுக்கு கரண்ட் வருதான்னு சொல்லி. இப்போ ப்ளக்கை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 வயரை டச் பண்ணுற நேரம் இந்த பல்பு பிரகாசம் அடையதான்னு பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ இது பிரகாசம் அடைகிறத நாங்கள் பார்க்கலாம். ரைட்டு. இதன் மூலமாக இந்த கெப்பாசிட்டரை நாங்கள் செக் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், இதில் 2 வயர் டச் பண்ணி கொண்டது இப்போ பார்த்தா தெரியும். இப்போ ஒரு ஸ்பார்க் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றையும் காணல. ரைட், இது அப்படி இருக்கட்டும். சேஃப்டியாக கனெக்டி கொள்வோம். இந்த கனெக்ஷனை வச்சுட்டு பார்ப்போம் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுதா. இல்லை, ஒரு கனெக்ஷனும் இல்லை. இந்த கெப்பாசிட்டரில் ஒரு ஸ்பார்க் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் அந்த கெப்பாசிட்டரை அளக்கிறதுக்கு தனியாக ஒரு மீட்டர் ஒன்று இருக்குது. எப்படி டிஜிட்டல் கிளாக் மீட்டர் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாக் மீட்டர் இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டர் அளக்கிறதுக்கும் தனியாக ஒரு மீட்டர் இருக்குது. அதன் மூலமாக இதில் 12.5 அல்ட்ரா ஃபெரட் அளந்து கொண்டால் இன்னும் நல்லா நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு நாம் இதே மாதிரி ஒரு ட்ரிக்ஸாக பயன்படுத்தும். கரண்ட் பவர் சப்ளை மூலமாக இதை நாங்கள் எப்படி இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆனால் இது ஒரு சேஃப்டியான வேலை இல்லை. இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு ஒரு புதுசாக இந்த ரிப்பேர் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கவனமாக நீங்கள் கையாளணும்னு சொல்லி நான் சொல்லிக்கொண்டேன். இதை பாருங்கள், 2 வயரையும் எடுத்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதை ஸ்பார்க் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டச் பண்ணுற நேரம் இதில் ஒரு ஸ்பார்க் ஒன்று வரணும். ஒன்றையும் காணலை. இன்னொருக்கா செஞ்சு பார்ப்போம். ஒன்றையும் காணலை. இந்த பக்கம் பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை வந்து கொண்டிருக்கு. பவர் கோட்டில் ஒரு கனெக்ஷனையும் காணலை. அப்போ இது கெப்பாசிட்டர் வீக்காக போயிடுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பதிலாக மாற்றிடா ஒரு புதிய கெப்பாசிட்டர் ஒன்று பார்ப்போம். இதை கடையில் வாங்கிட்டு வந்தது புதிய கெப்பாசிட்டர். அநேகமாக இதில் பாருங்கள், இது டபுள் கெப்பாசிட்டர். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டபுள் கெப்பாசிட்டர் தான் மெஷினோட வர்றேன்னு சொல்லி. இது சிங்கிள் 2 வயரை கொண்டு சிங்கிள் கெப்பாசிட்டராக இருக்குது. இது இப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அது தேவைப்படாது. இது இதாக போயிட்டது. இப்போ பாருங்கள், டபுள் கெப்பாசிட்டரில் 2 பக்கம் இருக்குது. இதில் பாருங்கள், ஆர் இங்கேயும் R40 ஆர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ரெட் கலரை மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஆறுன்றது இதுவும் ரெட் கலரை மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா 5 அல்ட்ரா ஃபெரட் இருக்குது. அப்போ ரெட் கலர் 2ம் 5 அல்ட்ரா ஃபெரட் இருக்கிறபடியாக எப்போதுமே குறைஞ்ச அளவில் வரக்கூடிய கெப்பாசிட்டரில் காணப்படுகின்ற அல்ட்ரா ஃபெரட் எல்லாம் எப்படியுமே அது ஸ்பின் பக்கம் ட்ரையர் பக்கம் வரக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ட்ரையர் பக்கம் சரியாக வேலை செய்கிறதுனால எங்களுக்கு அது தேவைப்படாது. அதனால நாங்கள் வேறு செப்ரேட் பண்ணி கொள்வோம். இது தேவைப்படாது. இது யூஸ் பண்ணலாம். எப்போ இந்த ட்ரையர் பகுதி எப்போயாவது கெப்பாசிட்டர் பழுதாக போனால் அப்போ அதுக்கு பதிலாக இதை நாங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை பார்ப்போம். இது அடுத்து பார்ப்போம். இதில் காட்டப்பட்டுக்கு 12 UF கிடக்குது, 12 அல்ட்ரா ஃபெரட் கிடக்குது. இதில் பாருங்கள், ஒரு பக்கம் வையும் ஒரு பக்கம் டபிள்யூயும் கிடக்குது. அப்போ வைன்றது இந்த எடுத்துக்கொண்டால் ஏலோவாக இதை மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டபிள்யூ ஒயிட் வெள்ளை கலரை வெள்ளை கலரை மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறாங்க. இந்த போட்டத்துக்கு இந்த கலர் கோட் மாறி இருக்குது. அது ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. இது ஒய் வந்து எல்லோவாகவும் டபிள்யூ வந்து ஒயிட் வெள்ளையாகவும் காணப்படுது. இது 12 அல்ட்ரா ஃபெரட். அப்போ இதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இப்படி இந்த சீரியல் கோட் மூலமாக ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்த அந்த ஒரு சீரியல் கோட் மூலமாக இந்த கெப்பாசிட்டர் வேலை செய்தால் நல்லா இருக்கான்னு ஒருக்கா பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது ஒருக்கா சேஃப்டியாக இந்த வயர்களை நாங்கள் வச்சுக்கொள்வோம். இதில் பாருங்கள், அங்கே மூமெண்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சேஃப்டியாக வச்சுக்கொள்ளும். இப்போ இதையும் கையில் வச்சுக்கொண்டு இப்போ இதை செக் பண்ண கரண்ட் பவர் சப்ளை கோடு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு பல்ப் பிரகாசம் அடையும். ஓகே, இப்போ இதன் மூலமாக அந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இதை பாருங்கள், இப்போ நான் இதை டச் பண்ணுற நேரத்தில் இந்த பல்ப் எப்படி வேலை. அப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கிறபடியாக தான் இங்கே பல்போட பிரகாசம் வர்றதை காட்டும். அதே நேரம் பாருங்கள், பழுதா போன கெப்பாசிட்டரில் இந்த அறிவு பாருங்கள், பழுதா போன கெப்பாசிட்டரில் இதில் வயர் எடுத்து இதில் டச் பண்ணினா இந்த பாருங்கள் ஒன்றுமே இயங்க இல்லை, ஒரு பிரகாசமும் இல்லை. அப்போ இதை பழுதாப்பைத்துன்றதை நாங்கள் இந்த டெஸ்ட் லேம்ப் அதாவது சீரியல் கோட் மூலமாக நாம் கண்டுகொள்ளலாம். ஏற்கனவே நான் பதிவிட்டிருந்த ஒரு
வீடியோவில் சீரியல் கோட்ஸ் எப்படி தயாரிக்கிறேன், அது என்னத்துக்கு உதவும்ன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ அது உதவுது எப்படின்னா கெப்பாசிட்டரை கண்டுகொள்ளலாம், செக் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், இந்த இது டச் பண்ணி இப்போ சப்ளை இருக்கின்றதை காட்டுது. இப்போ இது கெப்பாசிட்டர் நல்லன்றதை இதன் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இது கெப்பாசிட்டரை நாங்கள் ஸ்பார்க் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அதனுடைய பவர் இருக்கின்றது. இதை டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், பண்ணி பவரை கழட்டியாச்சு. இப்போ இதை சேஃப்டியாக அந்த 2 வயரையும் எடுத்து இப்போ ரெண்டையும் சேஃப்டியாக எடுத்து டச் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது. இல்லைச்சா? அப்போ இதில் இப்போ இந்த கெப்பாசிட்டரில் பவர் சப்ளை வாஷிங் மிஷினுக்கு பொருத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதில் இன்னொரு முறையை செக் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டரை வச்சு இப்போ நாம் ஏற்கனவே சீரியல் கோட் மூலமாக அந்த கெப்பாசிட்டரை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது பல்பு பிரகாசம் அடைஞ்சு இந்த கெப்பாசிட்டரில் கனெக்ஷன் இருக்கின்றதை காட்டும். இன்னொரு முறை இருக்குது, இது ஒரு சேஃப்டி இல்லாத முறை. இருந்தாலும் நம்ம புதுசாக ரிப்பேர் பண்ணக்கூடிய கவனமாக கையாளணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸை காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 2 வயர் கெப்பாசிட்டரில் வரக்கூடிய 2 வயர், அதாவது கழுவுற பக்கம் வரக்கூடிய 2 வயரையும் கையில் எடுத்துக்கொண்டு இதை டச் பண்ணுறது, பவர் சப்ளை டச் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பார்க் பண்ணுறது. இதை நாங்கள் டச் பண்ணுற நேரம் இப்போ பாருங்கள், இதை ஸ்பார்க் பண்ணுற நேரம் இப்போ பாருங்கள். ரைட். அப்போ இந்த கெப்பாசிட்டர் பிரச்சனை இல்லைன்றதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். திரும்பியும் பாருங்கள். ரைட். அப்போ இந்த கெப்பாசிட்டர் இப்போ இந்த இதில் நாங்கள் செக் பண்ண கெப்பாசிட்டரை பொருத்துவோம். இதில் 2 வயர் இருக்குது, அதாவது ஏற்கனவே செக் பண்ணியிருந்தோம், எல்லோவும் ஒயிட்டும். அதில் 2 எதுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு கனெக்ஷன் கொடுப்போம். பாருங்கள், இது கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ரைட். இப்போ எங்களுக்கு இதில் வயர் ஷார்ட் ஆகாமல் தண்ணி பைத்து எதுவும் ஸ்பார்க் பண்ணாத அளவுக்கு கடைகளில் இதுக்கு கவர் பண்ணக்கூடிய இன்சுலேஷன் கப் இருக்குது, அது வாங்கி போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா செலோ டைப்பால் நாங்கள் இன்சுலேஷன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 2 வயரையும் கனெக்ஷன் கொடுத்து இது ஸ்பின் பக்கம், அதாவது ட்ரையர் பக்கம் வரக்கூடியது எங்களுக்கு தேவைப்படாது. இதை நாங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னால், செலோ டைப் அடிக்கிறதுக்கு முன்னால் இந்த மெஷினை வேலை செய்ய வச்சு பார்ப்போம். ஏற்கனவே கையால் சுற்றி விட்டு தான் இந்த மெஷின் வேலை செஞ்சிச்சு. இப்போ கெப்பாசிட்டர், புதிய கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருக்கிறோம். இப்போ தானாக இந்த மெஷின் வேலை செய்தான்னு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் கெப்பாசிட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இன்னும் இன்சுலேஷன் பண்ணலை. பண்ணுறதுக்கு முதல் இது மெஷின் வேலை செய்தான்னு இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். பவர் சப்ளை கொடுத்து இப்போ தான் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டேன். ரைட். இப்போ பார்ப்போம், இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுக்கு முதல்ல கரண்ட் வருதான்னு பார்த்துக்கொள்ளுமே. அப்போ ட்ரையர் பக்கம், ஸ்பின் பக்கம் ஆன் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே, மோட்டர் வேலை செய்யுது. அப்போ இதுலேருந்து வளர்ந்து மோட்டர் வேலை. ரைட், ஓகே, இதுலேருந்து பவர் சப்ளை வருது. இப்போ இந்த மெஷினை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ட்ரைன், இது தேவையில்லை, இது நார்மலில் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள். ரைட். இப்போ இது நாங்கள் செலக்டர் சுவிட்ச் வந்து ஸ்ட்ராங் நார்மலில் இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ டைமர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே இது வந்து கையால் தான் சுற்றி விட்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வேலை செய்யுது. இப்போ கெப்பாசிட்டர் ஓகே. இப்போ அப்படியே நிப்பாட்டிக்கொள்வோம். இப்போ மெஷின் வேலை செய்கிற நேரம் கவனிக்கிறோம்னா இது அம்பியரை கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளணும். இந்த மீட்டரை வச்சு மல்டி மீட்டர், இன்ஜினியர் கிளாம் மீட்டர்னு சொல்கிறேன். இதில் ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அம்பியரில் ஒரு பகுதி இருக்குது. இந்த அம்பியர் மீட்டரை வச்சு நாங்கள் எந்த அளவுக்கு இந்த மோட்டர் வேலை செய்கிறதுக்கு தேவையான அம்பியர் எடுக்குதுன்றதை நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இது சம்பந்தமாக
இன்னும் ஒரு பதிவில் அந்த அம்பியர் மீட்டர் மல்டிமீட்டர் சம்மந்தமாக அம்பியர் சம்மந்தமாக இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருட்கள் வேலை செய்கிற நேரம் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அது சம்மந்தமாக நாங்கள் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வாஷிங் மிஷினில் காணப்படுகின்ற முக்கிய பிரச்சனைனா கெப்பாசிட்டர் வீக்கால தான், கெப்பாசிட்டர் கெட்டு போனதுனால தான் இந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யலை. இப்போ நாங்கள் புதிய கெப்பாசிட்டரை மாற்றி இந்த மிஷினை இயங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் இது சம்பந்தமான இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திப்போம். அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.